ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாஸ் டீம் ரீப்ளேஸ்மெண்டா 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் தரமான தமிழ்நாடு பிளேயர்ஸ் உள்ள ஸ்குவாட்ல எடுத்து ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாசுக்கு ஒரு சில வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. பட் அதெல்லாம் விட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, தமிழ் தலைவாசோட த்ரெட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. சோ இது தமிழ் தலைவாசோட ஸ்வாட் அனாலிசிஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரோ கபடி லீக் கரியர், அதாவது அதுல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு சீசன் மட்டும்தான் பிளே ஆஃப், அதுவும் செமிஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. இன்னும் ஒரு ஃபைனல் கூட பார்த்தது இல்ல. ஒரே ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிறது கண்டிப்பா இது டிசப்பாயின்மெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த சீசன் தமிழ் தலைவாஸ் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, ஏதோ ஒன்னு பண்ண போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்து இவங்களோட மூவ்ஸ் எல்லாமே வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். தர்மராஜ் சேரலாதன் ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தூக்கி கோச்சா போட்டாங்க. அண்ட் கூடவே ஜே உதயகுமாரை வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கோச்சா வந்து பதிவு போட்டிருக்காங்க. சோ 2 பேருமே ஆல்மோஸ்ட் சேம் பொசிஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நானுமே நிறைய சொல்லிட்டேன். சோ இந்த 2 பேரோட அப்ரோச்சஸ் கீழே பிளேயர்ஸ் இப்போ நிறைய ஆட் ஆன் ஆயிருக்காங்க. சச்சின் உள்ள வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த டீம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ் தலைவாஸ் டிராஃபி அடிக்கணும்னா இந்த டீமால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு டீம் நல்லா இருக்கு. சோ இப்போ இந்த டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிள் இருக்கு, தயவு செய்து அதையுமே யூஸ் பண்ணுங்க. இந்த டீமோட ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நரேந்தர் கண்டோலா, சச்சின் தன்வர், நிதின் சிங் ரூல்ட் அவுட்னு சொல்றாங்க. பட் இன்னொரு லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அது இல்லாம விஷால் தீரஜ் அவர் இருக்காரு, சௌரப் அப்படிங்கிற பிளேயர் இருக்காரு. அண்ட் ராம்குமார் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ண மாட்டாரு. சோ நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தருமே அவருக்கு மெசேஜ் பண்ணியே கேட்டாரு. சோ அவர் வந்து இந்த PKL சீசன் 11 ஆட போறது கிடையாது, அவர் ரூல்ட் அவுட் தான். பட் இப்பவும் அவரோட நேம் ஸ்குவாட்ல இருக்கு. அண்ட் இது இல்லாம 2 ரைடர்ஸ் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க இல்லையா, மாசான முத்து, சந்திரன் ரஞ்சித், அவங்களோட நேமுமே ரைடர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாகர் ராத்தி, சாகில் குலியா, ஆஷிஷ், மோஹித் வந்து இன்னும் ஜாயின் பண்ணல. மோஹித் வந்து பாத்தீங்கன்னா ரிகவர் ஆகிறதுக்காக வெயிட் பண்றாங்க. சோ இதையும் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து மோஹித்தோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருந்தாரு. மோஹித் இப்போதைக்கு நாட் ஃபீலிங் வெல், அவர் வந்து ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ அதனால மோஹித்தும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவுட் தான் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது இல்லாம அபிஷேக், அமீர் ஹசன் பஸ்டாமி, இம்மன்சு, அண்ட் தென் கூடவே இத்தேஷ் குமார், ரோனக், அனுஜ் காவடே இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோயின் இருக்காரு. ஆக்சுவலி இம்மன்ஸையும் நீங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல சேர்த்தலாம், நல்லாவே ரைடிங்கும் பண்ணுவாரு. ஓவராலா இந்த தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா பேலன்ஸ்டா தான் வச்சிருக்காங்க. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்சஸ் நடைபெறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. சோ சில பிரச்சனைகள் இன்ஜுரி காரணமா இங்க இருக்கு. சோ இப்போ நாம ஸ்வாட் அனாலிசிஸ் குள்ள போவோம். ஆக்சுவலி நான் நிறைய கிளப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் கீழே இருக்காங்க டீங்கிறது. அதுக்குள்ள நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டீங்க, என்னை திட்டிட்டீங்க. என்ன நீ தமிழ் தலைவாஸ் ஹேட் பண்றியா, தமிழ் தலைவாஸ் ஹேட்டரா, நீ இன்னும் வீடியோவே போடல, அவங்கள பத்தி தப்பான விஷயம் நான் மட்டும் உடனே போடுற, ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் போட மாட்டேன், நிறைய பேர் திட்டிட்டீங்க. இதுக்கப்புறமும் போடாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டேன். சோ ஸ்வாட் அனாலிசிஸ் போயிடலாமா. ஸ்ட்ரென்த், இந்த டீமோட ஸ்ட்ரென்த், இந்த டீமோட ஸ்குவாட் அண்ட் கோச்சிங் டிபார்ட்மெண்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த டீமோட ரைடிங் ட்ரையோஸ் ஆர் ரைடிங்ல இருக்கிற டபுள் ட்ரையோஸ்னுமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ரைடர்ஸா இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா சச்சின் தன்வர், நரேந்தர் கண்டோலா, சந்திரன் ரஞ்சித் ஆர் விஷால் அப்படிங்கிற இந்த 3 பேர் தான் இருக்க போறாங்க. அண்ட் அவங்களுக்கு பேக்கப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே நல்ல ரைடர்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோ விஷாலுமே பேக்கப்ல இருக்கலாம், மாசான முத்து பேக்கப்ல இருக்காரு, இம்மன்ஸுமே ரைட் பண்ணுவாரு, அவருமே பேக்கப்ல இருக்காரு, மோயினும் ஒரு நல்ல ரைடர் தான், ஆல்ரவுண்டர், அவருமே பேக்கப்ல இருக்காரு. சோ இந்த மாதிரி ரைடிங் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப தரமா இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சச்சின் தன்வர், நரேந்தர் கண்டோலா டியோ வந்து சம்பவம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு அதுவுமே சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் கடைசியில ஒரு சில சீசன்கள்ல வச்சிருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களோட கார்னர் காம்போ இல்ல டிஃபெண்டர்ஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சாகர் ராத்தி, லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சாகில் குலியா. இந்த கார்னர் டியோ ரொம்ப ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவான ஒரு டியோ. இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும். சோ இந்த ஸ்ட்ராங்கான ஒரு கார்னர் டியோ வந்து இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க மோஹித் அண்ட் அபிஷேக்கோட காம்போவும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க கிடையாது. பட் இந்த கார்னர் டியோ நீங்க நம்பலாம். சோ அதனால அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த கார்னர் டியோ. அண்ட் கூடவே அவங்களுக்கு பேக்கப்ஸும் நல்லாவே வச்சிருக்காங்க. அமீர் ஹசன் பஸ்டாமி பேக்கப்புக்கு இருக்காரு, மோயின் பேக்கப்புக்கு இருக்காரு, இமன்சு பேக்கப்புக்கு இருக்காரு, ஆஷிஷ் இருக்காரு, நித்யாஷ் இருக்காரு. சோ இந்த மாதிரி பேக்கப்புமே நல்லா இருக்கு அப்படிங்கும்போது சோ அதனால இந்த டிஃபென்ஸ் யூனிட்டுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. அண்ட் ரைடிங் யூனிட்டுமே ஸ்ட்ரென்த்தனா இருக்கு, பேலன்ஸ்டா தான் இருக்கு 2 பக்கமும். வீக்னஸ், இந்த டீமோட காலங்காலமா இருக்கிற வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது அவங்களோட கவர் டிபார்ட்மெண்ட் தான். பட் இந்த டைம் அபிஷேக் வந்து வேற ஒரு அபிஷேக்கா நம்ம பார்க்க போறோம். முன்னாடி
முதல்ல சொல்லிட்டேன், ஏன்னா சேரா அண்ணாவோட கோச்சிங் அதனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மோகித் உள்ள வருவாரா மாட்டாராங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ப்ரீ சீசன் கேம்ப்ல இன்னும் அவர் ஜாயின் பண்ணல, அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம கேட்ட வரைக்குமே என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஃபீலிங் நாட் வெல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி ஏதோ ஒரு இன்ஜுரி நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் எப்போ ரிகவர் ஆகுவாருன்னு தெரியல. அவர் ரிகவர் ஆயிட்டாருன்னா அவர் டீமுக்குள்ள ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ரிகவர் ஆகலன்னா அவர் ரூல் அவுட்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்து ஆல்ரெடி 3 டீம் தமிழ் தலைவாசோட சேர்த்து 4 ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு சைன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மோகித்துக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் என்னோட வேண்டுதல் மோகித் குணமாகி சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துட்டாருன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மோகித் அபிஷேக் காம்போ கண்டிப்பா டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட வீக்னஸ் வந்து இந்த கவர் யூனிட் தான். அண்ட் நிறைய இன்ஜுரி ப்ரோன்ஸுமே இப்போ இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரியான இன்ஜுரிகள் வந்து ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னா ஸ்குவாட்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அது வந்து டீமோட காம்பினேஷனுக்கு ப்ராப்ளமா வந்து அமையலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேரானா ஒரு கோச்சா தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு இது சரியான ஒரு தளம். சேரானாவோட கோச்சிங்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்க காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சச்சின் தன்வர் அவரா ஆசைப்பட்டாரு தமிழ் தலைவாசுக்கு போகணும்னு வந்திருக்காரு. அவருக்குமே டிராஃபி கிடைச்சது இல்ல, தமிழ் தலைவாசுக்குமே டிராஃபி கிடைச்சது இல்ல. அப்படிங்கும் போது 2 பேரும் சேர்ந்து டிராஃபியை கையில தூக்கினாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சச்சின் தன்வர் பல டைம் டிராஃபி பக்கம் போயிட்டு டிராஃபியை மிஸ் பண்ணிருக்காரு. தமிழ் தலைவாசுக்கு இன்னும் பக்கம் கூட போனதில்லை. நரேந்திரமே அதை சொல்லியிருந்தாரு. ஸோ தமிழ் தலைவாசுக்கு ஒரு டிராஃபி வாங்கி கொடுக்குறது என்னோட ஆசை. அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஸ்டே ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்காகவே டிராஃபி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சீசன் இருக்கு. அண்ட் கூடவே இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆரஞ்சு பேண்ட் வின்னர் லிஸ்ட்ல எப்பவுமே டாப்ல வர நம்மளோட சாகிலும் ஒரு டைம் கூட வின் பண்ண முடியாமலே இருக்கு. ஸோ அதையும் வின் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்க காத்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரஞ்சித் அண்ணா உள்ள வந்திருக்காரு. மாசானமுத்துக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சேரா அண்ணா தமிழ்நாடு சேர்ந்த கோச் என்ன பண்ண போறாங்க, அபிஷேக் என்ன பண்ண போறாங்க, அவரோட திறமையை நிரூபிப்பாராம், எல்லாமே வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இந்த டீமோட த்ரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி வீக்னஸ்ல சொன்ன ஒரு விஷயம் தான் இன்ஜுரி ப்ரோன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. நிறைய பிளேயர்ஸ் இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிராக்டிஸ்லேயே அப்படி என்னதான் பிராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல கோச்சஸ். பட் இருந்தாலும் நிறைய பேர் பிராக்டிஸ்லேயே இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. மோகித்தும் ப்ரீ சீசன் கேம்புக்கே வரல அப்படிங்கிறதெல்லாம் பெரிய த்ரெட்ஸ் தான். இவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் இப்போ மோகித் வரலன்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டர் இருக்கும், ஒரு புது பிளேயர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற த்ரெட்ஸுமே இங்க இருக்கு. ஸோ இங்க 2 கோச்சஸ் இருக்காங்க. 2 கோச்சஸுக்குமே சேம் பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கோச்சஸ்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு த்ரெட் தான். ஏன்னா கோச்சஸ்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எங்க டீம்லயுமே இது பாதிக்கும் அப்படிங்கும் போது ஸோ அதையுமே அவங்க நடக்காம பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஓவராலா தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு லக் ஃபேக்டர் மட்டும்தான். அதாவது மேட்சை க்ளோஸா கொண்டு போவாங்க, செகண்ட் ஹாஃப்ல மேட்சை விடுவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க சீசன் பை சீசனா. பட் இந்த சீசன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடணும். ஏன்னா ஒரு டைம் தான் பிளே ஆஃப் போயிருக்கீங்க, அதனால அடுத்த டைமும் போகணுங்கிற நம்பிக்கையோட ஆடுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் தலைவா ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. இந்த டைம் அப்படிங்கிறது பிளே ஆஃப் கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா ஃபைனல் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. கையில கோப்பையை தூக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டு அடிச்சு தூக்குனாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் நீங்க தாறுமாறான தலைவாசா இப்போ இருக்கீங்க. அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அப்படியே போயிட்டு கோப்பையை தூக்கிறீங்க. அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது நான் தமிழ் தலைவாஸ் ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது. நான் எல்லார பத்தியும் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டருங்கிறதுனால மட்டும் தான் தமிழ் தலைவாசுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேக் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேற்று. அது நானா வந்து போடல, நான் ரிஜிஸ்டரும் பண்ணல. பட் நாம சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றம் தான் அழிச்சது. ஏன்னா அதுல இருந்த லிஸ்ட்ல இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே பெரிய காலேஜஸ். அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இந்த ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் தெரியல. அதனால மட்டும்தான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். வேற தமிழ் தலைவாசை ஹேட் பண்ணணுங்கிறதெல்லாம் என் ஆசை கிடையாது. அதை மட்டும் நான் கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்றம் குறிக்காத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.